Gems and Jewels, Dr. Sri Kumar, Doctorate in Astrology and Numerology. 45 வருடங்களாக ஜோதிடம் மூலம் பலரின் வாழ்வை நல்வாழ செய்தவர். விதியை வெல்லும் என் ஜோதிடம், கம்ப்யூட்டர் ஜாதகம், ரத்தினக்கல் பரிந்துரை, வாஸ்து பொருட்கள், சீன வாஸ்து பொருட்கள், கைரேகை, ஜாமக்கேல் பிரசன்னம், தீராத நோய் தீர, கடன் தீர்க்க, வெளிநாடு செல்ல, வியாபாரம் தொழில் வெற்றிகரமாக செய்ய, விரைவில் திருமணம் அமைய, குழந்தை பேறு பெற, அரசியல் சினிமா போன்ற தொழில்களில் ஜொலிக்க, சொத்து சேர்க்கை பெற, கல்வியில் வெற்றி பெற, குடும்ப ஒற்றுமை, வாகன பொருத்தம், புது வீடு கட்டுதல் போன்றவைக்கு ஜாதகம் ராசிக்கற்கள் தரப்படும். அணுக வேண்டிய முகவரி கமலி ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் நியர் அண்ணா நகர் வெஸ்ட் டெபோ, சென்னை 40. கான்டாக்ட் நம்பர் 9962081424 8939505645 www.parigaramum-payangalum.com www.drsrikumarjodhiram.com by appointment only. கேப்டன் டிவி நேயர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, பரிகாரங்களும் பலன்களும் என்ற பயன்பாடு உள்ள இந்த நிகழ்ச்சியில் முழுக்க முழுக்க பயனை அள்ளித் தருகின்ற, ஜோதிடத்தை சொல்லித் தருகின்ற, ஜோதிடத்தின் மூலம் வழிகாட்டுகின்ற தெய்வீக நிகழ்ச்சியிலே நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், தோல்விகள் குறைய வெற்றிகள் அதிகமாக. ஒரு சிலரை நாம் எடுத்துக்கொண்டால் படித்திருப்பார்கள், அறிவாக இருப்பார்கள், சுறுசுறுப்பாக இருப்பார்கள், நல்ல குடும்பத்திலே பிறந்திருப்பார்கள், நல்ல அழகோடு இருப்பார்கள், நல்ல அந்தஸ்தோடு இருப்பார்கள். ஆனால் தொட்டது அனைத்தும் துலங்காது. இவர்கள் படத்தின் மீது படத்தை இவர்கள் உருவாக்கினாலும் ஒவ்வொரு திரைப்படமும் தோல்வியை தழும். இவர்கள் எந்த ஒரு வியாபாரத்தை தொட்டாலும் சுணக்கம் காணும். இவர்கள் செய்கின்ற முயற்சிகள் எல்லாம் வீணாக போகும். தோல்வி மட்டுமே இவர்களை துரத்தி கொண்டே இருக்கும். வாழ்க்கையிலே இவர்கள் கசந்து விடுவார்கள். தெய்வம் இல்லை, ஜோதிடம் போய் என்றெல்லாம் கூறி அதை அசிங்கமாக பேசுவார். ஆனால் இவர்களுடைய ஜனன ஜாதகத்தை ஆராய்ச்சி செய்தால் உண்மை என்னவென்று புலப்படும். ஒருவருடைய ஜனன ஜாதகத்திலே லக்னத்தில் இருந்து எண்ணி வர 10ஆம் ஆதி 6 8 மறைந்தால் அவர்களுக்கு எவ்வளவு படிப்பு இருந்தும், எவ்வளவு அறிவு இருந்தும், திறமைகள் இருந்தும் இவர்களுக்கு அதிர்ஷ்டம் என்பது அறவே இல்லை. இப்படிப்பட்டவர்கள் தங்கள் வாழ்க்கையில் கசந்து போவார்களா? நிச்சயமாக கசந்து போவார். என்னுடைய படிப்புக்கு என்ன மதிப்பு, என்னுடைய திறமைக்கு என்ன மதிப்பு, என்னுடைய உழைப்புக்கு என்ன மதிப்பு என்று இவர்கள் கேட்கின்ற கேள்விக்கு நம்மால் பதில் சொல்ல முடியாது. அனைத்தும் இருந்து இவர்களுக்கு அதிர்ஷ்டம் மட்டும் இருக்காது. தொட்ட காரியங்கள் அனைத்தும் தூர போய்கொண்டே இருக்கும். இவர்களை விலகி விலகி போகும். இவர்களுடைய வாழ்க்கையிலே விதி கண்ணாமூச்சி ஆடும். அப்பொழுது நாம் இவர்களுடைய சொந்த ஜாதகத்தை திறந்து பார்க்கும் பொழுது ஒரு அற்புதமான உண்மை தெரியும். 10ஆம் ஆதி என்று சொல்லப்பட்ட ஜீவனாதிபதி ஒன்று 8 6 மறைந்து இருப்பதால் இந்த பிரச்சனை இவர்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். இப்படிப்பட்டவர்களுக்கு ஈஸ்வரி என்ற பட்டத்தை உடைய தெய்வத்தை இவர்கள் வணங்கி வர வேண்டும். எப்பொழுதும் வணங்கி வர வேண்டும். மாலை வேளைகளிலே விளக்கேற்றி வணங்கி வர வேண்டும். மாதத்திலே ஒரு முறை அமாவாசை தினத்தன்று அங்காள பரமேஸ்வரியை இவர்கள் வணங்கி வரும்போது பிறக்கும் பொழுது இருந்த இவ்விதமான ஜனன ஜாதகத்திலே அழுத்தமான அந்த சூழ்நிலைகள்
அந்த சக்திக்கு கட்டுப்பட்டு அற்புதங்கள் இவர்களுடைய வாழ்க்கையிலே நடக்கும். விதி கதவுகள் மெல்ல மூடி, அதற்ற கதவுகள் மெல்ல திறக்கும், வாய்ப்புகள் கிடைக்கும், அற்புதம் நடக்கும், வாழ்க்கையில் மகிழ்ச்சி வரும், தெம்பாக இவர்கள் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருப்பார்கள் என்றார் இறைவனுடைய முழுக்க முழுக்க கருணை. யாரெல்லாம் பாக்கியம் செய்திருக்கின்றீர்களோ, யாரெல்லாம் புண்ணியம் செய்திருக்கின்றீர்களோ அவர்களுக்கு மட்டும் இந்த செய்தி சென்று காப்பாற்றும். அதாவது இறைவனை நேரில் தரிசிக்கின்ற ஒரு அருகதை சாதாரண மனிதனுக்கு கிடையவே கிடையாது. அப்படி இருந்தும் நல்ல கருத்துகள், இறை சிந்தனை உள்ள கருத்துகள், அவன் வாழ்க்கையிலே அவனை உயர்த்துகின்ற கருத்துகள் அவனை சேர்ந்து அடைகிறது என்றால் அதற்கு காரணம் என்ன? இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை அவன் பார்க்க வேண்டும், மனம் மாற வேண்டும், குணமாற வேண்டும், அதனால் அவனுடைய அதற்றமானது ஏற வேண்டும் என்று அவன் வாழ்க்கையிலே ஒரு அன்பு கட்டளையை இறைவன் போடுகின்றார். கிரகங்கள் அனைத்தும் நமக்கு தீங்கு செய்து விடுகிறதா என்றால் இல்லை. கிரகங்கள் அனைத்தும் நமக்கு நன்மை செய்து விடுகிறதா என்றால் இல்லை. சில கிரகங்கள் நன்மை செய்கிறது, சில கிரகங்கள் தீமை செய்கிறது, அதனுடைய வேலையை அது செய்கிறது. அப்பொழுது நம்முடைய ஜனன ஜாதகத்தை நாம் எடுத்து ஆராய்ச்சி செய்து நாம் செல்லுகின்ற இந்த பாதை சரியான பாதையா, ஏன் துரதிர்ஷ்டம் நம்மை துரத்தி கொண்டு வருகிறது, இந்த காலகட்டத்தில் எந்த வெற்றிகரமான காரியங்களை செய்ய முடியாதா, அதற்கு பரிகாரம் இல்லையா என்று தேடும் பொழுது அங்கே இறைவன் நமக்கு மறைமுகமாக ஒரு மனிதனை அனுப்பி நம் வாழ்க்கையிலே ஏற்றத்தை காட்டுகிறார், மாற்றத்தை கூட்டுகிறார் என்றால் இதான் உண்மை என்று சொல்லி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினம் உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம். அதிக நேயர்களுடைய விருப்பத்திற்கு இணங்க ஜோதிட நேர்முக பயிற்சி வகுப்புகள் எடுக்கப்பட உள்ளது. விருப்பமுள்ளவர்கள் முன்பதிவு பெற்று வரவும். போன் நம்பர் 9962081424 8939505645. வெப்சைட் www.pariharamum-payangalum.com www.drstkumarjodidam.com.